வணக்கம். நம்ம இப்போ யூனிட் 8ல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துக்குமே காமனான சிலபஸ் தான். இப்போ யூனிட் 8ல் தமிழ் சொசைட்டி, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அப்புறம் சங்கம் ஏஜ், அதாவது தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு டில், அதாவது கான்டெம்பரரி ஏஜ், அதாவது சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியம், இந்த 3 டாபிக் பத்தி பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாபிக் எப்படி படிக்கிறது, எப்படி படிச்சா ஈஸியா நம்ம கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, அதாவது ஹவு டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, இந்த 2 கண்டென்ட் நம்ம கரெக்டா மனசுல வச்சுக்கணும். அதாவது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, எங்க இருந்து படிக்கணும். ஏன்னா இப்போ இந்த டாபிக் தமிழ் சொசைட்டி பார்த்தோம்னா, தமிழ் சமுதாய வரலாறு பார்த்தோம்னாவே மிகப்பெரிய டாபிக் சொல்லுவாங்க. அதனால எல்லாத்தையும் படிக்கிறத விட எப்படி படிச்சா ஈஸியா கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா, எப்படி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம், எந்தெந்த கண்டென்ட் படிச்சா போதும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுல சான்றுகள், ஃபர்ஸ்ட் தமிழ் சொசைட்டி ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாய வரலாறுல சான்றுகள், அதாவது தமிழ் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், தமிழ் செவ்வியல், தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னென்ன கண்டென்ட் பத்தி படிக்க போறோம். அடுத்து எபிகிராஃபி, கல்வெட்டியல் பத்தி இதுல என்னென்ன படிக்க போறோம், கல்வெட்டு சான்றுகள் என்னென்ன படிக்க போறோம். அடுத்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்காவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர், தொல்லியல் அகழாய்வுகள் தமிழ்நாட்டுல எங்கெங்க இருக்கு, தமிழ் சம்பந்தமா தொல்லியல் அகழாய்வுகள் எங்கெங்க இருக்கு, இதுல தமிழ் சம்பந்தமா கல்வெட்டுகள் என்னென்ன இருக்கு, அந்த கல்வெட்டுகள்லாம் எங்கெங்க கிடைக்குது, எந்தெந்த மாவட்டத்துல கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை, இதுல என்ன சிறப்பு வாய்ந்தது. இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த கல்வெட்டுகள் பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, அந்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை, யாரால் வடிவமைக்கப்பட்டது, அதுல என்ன சிறப்பு சொல்லுது, இதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்காவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர், தொல்லியல் அகழாய்வுகள் பத்தி என்னென்ன சிறப்புகள் இருக்கு, இந்த தொல்லியல் அகழாய்வுகள் தமிழ்நாட்டுல எங்கெங்கே கிடைக்குது, எப்படி எல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கு, எப்படி அதன் சிறப்புகள் என்னென்ன, இதை பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் தமிழ் நான் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஃபாரின் சோர்சஸ்னா அதர் சோர்சஸ். இப்போ அதுல தமிழ் அல்லாத மற்றும் அயல்நாட்டு குறிப்புகள், அதுல அயல்நாட்டு இலக்கிய குறிப்புகள் பத்தி பார்க்க போறோம். இதுல அயல்நாட்டு இலக்கிய குறிப்புகள் தமிழுக்கு என்ன சொல்லுது, தமிழ் கல்ச்சருக்கு என்ன சொல்லுது, யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த கண்டென்ட்ல ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸ் நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். இப்போ ஒவ்வொரு டீட்டெயில் வைஸ் படிச்சாவே ஈஸியா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, ஒரு டாபிக் படிக்கும் போது இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டா நம்மளால எப்படி அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எதிர்நோக்கி படிக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் செவ்வியல் இலக்கியம் பத்தி படிக்க போறோம். தமிழ் செவ்வியல் இலக்கியம், இப்போ தமிழ் செவ்வியல் இலக்கியம் அப்படிங்கிறது கிளாசிக்கல் தமிழ் லாங்குவேஜ். இதுல என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த 4 கண்டென்ட் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னா, தொல்காப்பியம் பத்தி படிக்கணும்னா நிறைய இருக்கு. ஆனா நிறைய நமக்கு கொஸ்டின் ஏரியால வராது. வாட் இஸ் வாட்ல படிக்கணும், கொஸ்டின் ஏரியால எப்படி கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத எளிமைப்படுத்தி படிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது இயற்றியவர் யார் அப்படின்னா, தொல்காப்பியர் மிக பழமையான நூல்னு சொல்லுவாங்க. மிக பழமையான நூல், ஏன்ஷியன்ட்லயே மிக பழமையான நூல், இலக்கண நூல் சொல்றாங்க. இதுல எழுத்து, சொல், பொருள் போன்ற 3 அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3 அதிகாரங்கள், எழுத்து, சொல், பொருள். இந்த எழுத்தும் சொல்லும் இலக்கணத்தை பத்தி பேசும், தமிழ் இலக்கணம் பத்தி பேசும், பழந்தமிழ் இலக்கணத்தை பத்தி பேசக்கூடிய முதல் நூல். அடுத்து நெக்ஸ்ட் பொருள் அதிகாரம் அக வாழ்க்கையை பற்றி பேசும். பொருள் அதிகாரம் எதனை பத்தி பேசும், அக வாழ்க்கையை பத்தி பேசும். இவ்வளவுதாங்க தொல்காப்பியம், ஓகேங்களா. தொல்காப்பியம் பத்தி நிறைய படிக்கணும்னு தேவையில்லை. சும்மா வாட் இஸ் வாட்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு படிச்சாவே போதும். அதாவது ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம் யார் இயற்றினாங்க, ஆசிரியர், இதுல என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு. நம்ம அடுத்து பார்க்கும்போது இந்த தொல்காப்பியத்துல என்னென்ன மேற்கோள்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்ப கல்வெட்டுகள் பத்தி கொடுக்கும்போது என்னென்ன மேற்கோள்கள், என்னென்ன அறிஞர்கள் கூற்றெல்லாம் சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியெல்லாம் என்ன மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் 18 கீழ்கணக்கு நூல்கள், மொத்தம் 18 நூல்கள், அதாவது லெசர் டெக்ஸ்ட், 18 லெசர் டெக்ஸ்ட் அப்படின்பாங்க. 18 கீழ்கணக்கு நூல்கள். இந்த கீழ்கணக்கு நூல்கள் எதை சேர்ந்தது அப்படின்னா, 8 தொகை 10 பாட்டு,
மொத்தம் இந்த 8 தொகையில 8 நூல்கள் இருக்கு, 10 பாட்டுல 10 நூல்கள் இருக்கு, மொத்தம் 18 நூல்கள். இதுல ஒவ்வொன்றும் யார் எந்த நூல் எழுதுனாங்க, என்ன ஆசிரியர், இத பேர் படிச்சாவே ஈஸியா படிச்சிடலாம். அதுல என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு தான் படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 18 கிரேட்டர் டெக்ஸ்ட், 14 மேல் கணக்கு நூல்கள். அப்ப 18 லெசர் அப்படின்னா கீழ்கணக்கு, கிரேட்டர் டெக்ஸ்ட் அப்படின்னா மேல் கணக்கு நூல்கள். மேல் கணக்கு நூல்கள்னா திருக்குறள் முதல் களவழி 40 வரை மொத்தம் 18 நூல்கள் இருக்கு. திருக்குறள்ல இருந்து களவழி 40. இதுல எப்படி படிக்கணும் அப்படின்னா திருக்குறள், இதுல ஆசிரியர் பேர் என்ன, அதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, ஒவ்வொரு நூலும் என்ன ஆசிரியர் யார் எழுதுனாங்க. ஒரு சில நூலுக்கு வந்து ஆசிரியர் தெரியாது, ஆசிரியர் பேர் தெரியவில்லைன்னு இருக்கும். அதனால மற்ற நூலுக்குலாம் ஆசிரியர் பேர் கண்டிப்பா படிச்சாகணும் நீங்க படிக்கும்போது. இதுல அடுத்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எபிக்ஸ் இல்ல கிரேட் எபிக்ஸ் சொல்லலாம், 50 காப்பியங்கள். இந்த 50 காப்பியங்கள் பத்தி டீட்டெயிலா படிக்கணும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதுதான் இந்த 50 காப்பியங்கள். இந்த 50 காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம்ல யார் ஏற்றினாங்க அப்படின்னா இளங்கோவடிகள் ஏற்றினாங்க. சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள் ஏற்றினாங்க. மணிமேகலை அப்படின்னா சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணி அப்படிங்கிறவர் திருத்தக்கத்தேவர் ஏற்றிருப்பாங்க, திருத்தக்கத்தேவர். வளையாபதிக்கு ஆசிரியர் பேர் தெரியவில்லை. குண்டலகேசி அப்படின்னா நாதகுத்தனார் ஏற்றினாங்க, குண்டலகேசி அப்படின்னா நாதகுத்தனார். நெக்ஸ்ட் இதுல என்ன சமயம் சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சமயம் சார்ந்தது அப்படின்னா சிலப்பதிகாரம் சமண சமயம் சார்ந்தது, சீவக சிந்தாமணி சமண சமயம், குண்டலகேசி வளையாபதி சமண சமயம். இந்த குண்டலகேசியும் மணிமேகலையும் புத்த மதம் சார்ந்தது. மணிமேகலை அண்ட் குண்டலகேசி புத்த மதம், பௌத்த மதம் சார்ந்தது. இது ரிலேட்டடா அது உள்ள டீட்டெயிலா படிக்கும். ஃபர்ஸ்ட் படிக்கும் போது இப்படி அவுட்லைன் படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து டீட்டெயிலா டெப்தா படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கல்வெட்டியல் பார்க்க போறோம். கல்வெட்டியல்ல எபிகிராஃபி அப்படிங்கிறத பார்க்க போறோம். எபிகிராஃப்னா என்ன? கல்வெட்டுகள் பற்றி படிப்பது, கல்வெட்டுகளை பற்றி படிப்பது. ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் நோன் அஸ் எபிகிராபி அப்படின்னு சொல்லலாம். எபிகிராபி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுகள் பற்றி படிப்பது. இதுல என்னென்ன இருக்கும் அந்த கல்வெட்டுகள் அப்படின்னா, அந்த கல்வெட்டுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஆவணங்கள், பழங்காலத்தை பற்றிய இல்லைன்னா தமிழ் பற்றிய ஆவணங்கள், ஓகேங்களா, இல்ல சங்க தமிழ் பற்றிய ஆவணங்கள், அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள், இது எல்லாமே அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் எபிகிராபி. கல்வெட்டியல் அப்படின்னா என்ன? ஒரு கல்வெட்டு அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா அதுல ஆவணங்கள், தகவல்கள் இதெல்லாம் பொறிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல சோர்சஸ், இந்த கல்வெட்டுகளுக்கு என்னென்ன சோர்சஸ், என்னென்ன கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இந்த சோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் கற்கள் மூலமாக, ஸ்டோன்ஸ் மூலமா, கற்கள் மூலமாக கல்வெட்டுகள் கற்களில் பொறிக்கப்படும் ஃபர்ஸ்ட். அடுத்து காப்பர் பிளேட்ஸ், காப்பர் பிளேட்ஸ் அதாவது செப்பேடுகள், செம்பு தகடுகள்னு சொல்லுவாங்க, இல்ல செப்பேடுகள்னு சொல்லலாம். அடுத்து காயின்ஸ், நாணயங்கள் மூலமா பொறிக்கப்பட்டிருக்கும் தகவல்கள், மற்ற வெற்றி சின்னம், இது எல்லாமே நாணயங்கள் மூலமாக பொறிக்கப்பட்டிருக்கும் காயின்ஸ். அப்புறம் ரிங்ஸ், ரிங்ஸ்னா மோதிரங்கள். அப்போ கல்வெட்டுகள்லாம் முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த 4 டைப்ல எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கற்கள், காப்பர் பிளேட்ஸ், அதாவது செப்பேடுகள்னு சொல்லுவாங்க. காப்பர் பிளேட்னா செப்பேடுகள், செம்பு கலர்ல இருக்கும். அடுத்து காயின்ஸ், நாணயங்கள், மோதிரங்கள். நெக்ஸ்ட் அந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்க்க போறோம். தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இதை பத்தி பார்க்க போறோங்க. தமிழ் பிராமி கல்வெட்டுகள்ல என்ன முக்கியத்துவம், இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, தமிழில் கல்வெட்டுகளில் முதலில் எழுத்து வடிவம், அதாவது கல்வெட்டுகளில் முதல் தமிழ் எழுத்து வடிவம் அப்படின்னா பிராமி எழுத்து வடிவம் தான் சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ட் யூஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள கல்வெட்டுகளில் முதல் எழுத்து வடிவம், தமிழ் எழுத்து வடிவம்னா பிராமி எழுத்து வடிவம் சொல்றாங்க. அங்க தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் ஃபவுண்டட் இன் மோர் தென் 30 பிளேசஸ், அதிகமா 30 இடங்கள்ல வந்து இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதில் முக்கியமான இடங்கள் என்னென்ன, இது டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்பாங்க. அந்த முக்கியமான இடங்கள் என்னென்ன, எந்தெந்த மாவட்டத்துல இருக்கு, அதுல என்ன சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் தமிழ் பிராமி கல்வெட்டு புகழூர்ல, கரூர் மாவட்டம், கரூர் மாவட்டத்துல புகழூர் கல்வெட்டு இருக்கு. அடுத்து கொங்கர் புளியங்குளம், மாங்குளம், முத்துப்பட்டி, இது 3மே மதுரை மாவட்டத்துல இருக்கு. கொங்கர் புளியங்குளம், மாங்குளம், முத்துப்பட்டி, இது 3 மதுரை மாவட்டத்துல இருக்கு. ஜம்பைங்கிற கல்வெட்டு, தமிழ் பிராமி கல்வெட்டு எந்த மாவட்டத்துல இருக்குன்னா கள்ளக்குறிச்சியில இருக்கு. அடுத்து
அரச்சலூர், கொடுங்குளம், இது எல்லாமே ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கு. அரச்சலூர், கொடுங்குளம் இது எல்லாமே ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்து சித்தனவாசல் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. இது எல்லாமே தமிழில் பெயர் பெற்ற முக்கியமான தமிழ் பிராமி கல்வெட்டுகள். எந்தெந்த மாவட்டத்துல இருக்குன்னு கேட்பாங்க. என்ன கல்வெட்டுன்னு கேட்பாங்க. அது முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, மோஸ்ட்லி இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுல என்ன இருக்கும், இந்த கல்வெட்டெல்லாம் எப்படி செய்யறாங்க, பெரும்பாலும் குகைகள்ல செய்வாங்க. குகை சர்ஃபேஸ், குகைகள்ல கேவ் சர்ஃபேஸ்ல செய்யறாங்க. அப்புறம் கற்பாறைகள்ல இந்த கல்வெட்டுகள்லாம் அமைப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இது வரைக்கும் கல்வெட்டியல் பத்தி பார்த்தாச்சு. கல்வெட்டியல் என்பது என்ன? ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கல்வெட்டுகளை பற்றி படிப்பது, இதுதான் கல்வெட்டியல். அதாவது எபிகிராபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல ஆவணங்கள், தகவல்கள்லாம் அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த கல்வெட்டுகளுக்கு என்னென்ன சோர்சஸ் அப்படின்னா, கற்கள், காப்பர் பிளேட்ஸ், நாணயங்கள், ரிங்ஸ், மோதிரங்கள். அடுத்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பத்தி பார்த்தோம். தமிழ் பிராமி கல்வெட்டு தான் முதலில் தமிழ் வடிவம் பெற்றது பிராமி கல்வெட்டு. இதுல முதல்ல பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 30 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்கள்ல தமிழ் பிராமி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதுல முக்கியமானவை என்னன்னு சொல்லியிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடுக்கற்கள், ஹீரோ ஸ்டோன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா, போர்க்களத்தில் ஆணிரை கவரும் சண்டையில் வீரமரணம் மறைந்த போர் வீரர்கள் நினைவாக, ஓகேங்க, மெமோரியல்ஸ் லாஸ்ட் லைஃப் இன் த பேட்டில், அந்த போர்க்களத்தில் ஆணிரை கவரும் சண்டையில் வீரமரணம் அடைந்த வீரர்கள் நினைவாக, அவர்கள் நினைவாக அமைப்பதுதான் ஹீரோ ஸ்டோன்ஸ், நடுக்கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சங்க காலத்தை சேர்ந்த நடுக்கற்களில் உருவமோ சிலையோ இருக்காதுன்னு சொல்றாங்க. சங்க காலத்தை சேர்ந்த நடுக்கற்கள்ல வந்து வீரர்களோட உருவமோ சிலையோ இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அத சங்கம் ஏஜ் ஹீரோ ஸ்டோன் do not have images அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த சங்ககால நடுக்கற்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னு பார்க்க போறோம். சங்ககால நடுக்கற்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுல ஃபர்ஸ்ட் 3 சங்ககால நடுக்கற்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்தது சொல்லுவாங்க. புலிமான் கோம்பை நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. புலிமான் கோம்பை வந்து தேனி மாவட்டத்துல இருக்கு. நெக்ஸ்ட் தாதப்பட்டி, இதுவும் தேனி மாவட்டத்துல இருக்கு. புலிமான் கோம்பையும் தாதப்பட்டியும் தேனி மாவட்டத்துல இருக்கு. இதான் மிக பழமையான சங்ககால நடுக்கல்னு சொல்லுவாங்க புலிமான் கோம்பை. இதுல புலிமான் கோம்பை ரொம்ப முக்கியமானது. இந்த புலிமான் கோம்பை பழங்கால சங்ககால நடுக்கற்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து பொற்பனை கோட்டை, இது எங்க இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. இந்த நடுக்கற்கள் என்ன முக்கியத்துவம் பெற்றது, எந்த மாவட்டத்துல இருக்கு, எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த காலத்தை சேர்ந்தது, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போறோம்னா, புலிமான் கோம்பை பத்தி பார்க்க போறோம். புலிமான் கோம்பை அதாவது பிராகிருத மொழி அல்லாத தமிழ் சொற்களால் எழுதப்பட்ட நடுக்கற்கள் தான் புலிமான் கோம்பை நடுக்கற்கள். இதை ஃபர்ஸ்ட் நடுக்கற்கள் சொல்லுவாங்க. சங்க காலத்தை சேர்ந்த ஃபர்ஸ்ட் நடுக்கல், பழமையான நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. புலிமான் கோம்பை இது எங்க இருக்கு அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி என்ற ஊர்ல இருக்கு. தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி என்ற ஊர்ல இருக்கு. வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. 2006ஆம் ஆண்டு தமிழ் பல்கலைக்கழக கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 2006ஆம் ஆண்டு சங்க காலத்தை சேர்ந்த மிக பழமையான பிராகிருத மொழி கலவைகள் அல்லாத தமிழ் சொற்களாலான புலிமான் கோம்பை கல்வெட்டு நடுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த நூற்றாண்டு, எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 2006ஆம் ஆண்டு. இது என்ன, அதுல என்ன பொறிக்கப்பட்டிருக்கு, என்ன சிறப்பு அப்படின்னு கேட்பாங்க. இந்த நடுக்கல்லில் பொறிக்கப்பட்ட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன சிறப்பு அப்படின்னா, கூடல் ஊரில் நடந்த ஆகோல் பூசலில் உயிர் நீத்த பேடுதீயன் அந்தவனுக்காக, இந்த பேரு முக்கியம், பேடுதீயன் அந்தவனுக்காக எடுக்கப்பட்ட நடுக்கல். இப்போ புலிமான் கோம்பை நடுக்கல் பத்தி சொல்லுங்க. புலிமான் கோம்பைனா என்னது? புலிமான் கோம்பைனா சங்ககால நடுக்கற்களில் மிக பழமையான நடுக்கல். சங்ககால நடுக்கல்லில் மிக பழமையான நடுக்கல். பிராகிருத மொழி இல்லாத தமிழ் சொற்கள் இதுல இருக்கும். இது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கண்டெடுக்கப்பட்டது. வைகை ஆற்றின் தென்கரையில் உள்ளதுன்னு சொல்றாங்க. அடுத்து 2006ஆம் ஆண்டு தமிழ் பல்கலைக்கழக கல்வெட்டியல் தொழில்துறையினாலும் மற்றும் தொல்லியல் துறையினாலும் கண்டுபிடிக்கப்பட்டது. கூடல் நகரில், இது என்ன சிறப்பு, இந்த கல்வெட்டோட சிறப்பு என்னன்னு கேட்பாங்க. கூடல் நகரில் நடந்த ஆகோல் பூசலில்
உயிர் நீத்த பேடுதீயன் அந்தவனுக்காக இந்த நடுக்கல் எழுதப்பட்டது. பேடுதீயன் அந்தவனுக்காக. இப்போ இதுல கல்வெட்டுகள் பத்தி பார்த்துட்டோம். ஹீரோ ஸ்டோன்ஸ் பத்தி இப்போ பார்த்துருக்கோம். ஹீரோ ஸ்டோன்னா ஃபர்ஸ்ட் புலிமான் கொம்பை கல்வெட்டு தான் மிக பழமையானது. அடுத்து தாதப்பட்டி, பொற்பனை கோட்டை கல்வெட்டுகள் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நடுக்கற்கள் பத்தி சில பாயிண்ட். அதை முன்னாடி சங்கம் ஏஜ் பத்தி பார்த்தோம். சங்கம் ஏஜ்ல என்னென்ன நடுக்கற்கள் இருக்கு, ஹீரோ ஸ்டோன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஆஃப்டர் சங்கம் ஏஜுக்கு அப்புறம் என்னென்ன நடுக்கற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சங்கம் ஏஜ்ல வீரர்களின் பெயர் மற்றும் உருவம்லாம் இருக்காது. பட் ஆனா சங்கம் ஏஜுக்கு அப்புறம் பல்லவர்கள் காலத்துல சில நடுக்கற்கள் ஃபேமஸா இருந்துச்சு. பல்லவர்கள் காலத்துல, அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா வீரர்களின் பெயர் மற்றும் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. ஹீரோ ஸ்டோன்ஸ் ஹாவ் நேம் அண்ட் இமேஜஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நடுக்கற்கள் நடப்படும் முறைகள் குறித்து கூறும் நூல், இது டிஎன்பிசி கொஸ்டின் கேட்பாங்க. நடுக்கற்கள் நடப்படும் முறைகள் குறித்து கூறும் நூல் அப்படின்னா தொல்காப்பியம். அதுல என்னென்ன முறைகள், இது டிஎன்பிசி வாட்ல கொஸ்டின் கேட்பாங்க. நடுக்கற்கள் நடத்தப்படும் முறைகள் குறித்து கூறும் நூல் அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஸ்பீக்ஸ் அபவுட் 6 steps, அதாவது எப்படி என்னென்ன முறைகளை பின்பற்றி நடுக்கற்கள் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நடுக்கற்கள் நடும்போது கடைபிடிக்க வேண்டிய 6 முறைகள். அந்த 6 முறைகள் இந்த தொல்காப்பியம் நூலில் தெளிவாக கூறுகின்றன. அந்த 6 முறைகள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ இல்லைன்னா இந்த நூல் கொடுத்துட்டு இது என்ன நூல்னு கேட்பாங்க. ஓகேவா? இதுல ஏதாவது இந்த நூல் கொடுத்துட்டு இதுல மரபில் இதனால என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க. இதுல என்ன முறைகள் பின்பற்றப்படுகின்றன இப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் டிஎன்பிசி கொஸ்டின்ல, மாடல் கொஸ்டின் எல்லாம் திருக்குறள் கொடுத்துட்டு அதுல இடையில ஏதாவது ஒரு இதை கட் பண்ணிட்டு இதுல என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இல்ல இந்த பொருள் உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த தொல்காப்பியம் கொடுத்துட்டு இதுல என்ன உணர்த்துவது அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த தொல்காப்பியம் இந்த நூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொல்காப்பியம் ஸ்பீக்ஸ் அபவுட் 6 steps, அதாவது அதை எப்படி நடணும், நடுக்கல் நடும்போது கடைபிடிக்கப்படும் 6 முறைகள் என்னென்ன, எப்படி எல்லாம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 6 முறைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காட்சி அப்படிங்கிறது. காட்சி அப்படின்னா டிஸ்கவரி, எப்படி இருக்கு, எப்படி ஷோ பண்ணியிருக்காங்க, காட்சி அப்படிங்கிறது. அடுத்து கால்கோல் அப்படின்னா இன்விடேஷன்ஸ். அடுத்து நீர்ப்படை அப்படின்னா வாஷிங் ஆஃப் ஸ்டோன்ஸ், நீர்ப்படை, அதாவது ஸ்டோன்ஸை கழுவுறது, நீர்ப்படை. நடுதல் அப்படின்னா எரக்டிங், அதாவது காட்சி, கால்கோல், நீர்ப்படை, நடுதல் அப்படின்னா நமக்கு தெரிகிற மாதிரியோ ஷோ பண்ற மாதிரியோ இன்விடேஷன், அந்த இதை நீர்ப்படை வாஷ் பண்ணி நடுதல். இல்லை பெரும்படை அப்படின்னா ஆஃபரிங் ஃபுட்டு, அதை காணிக்கை கூட சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யறது, இது காணிக்கை. அதுக்கப்புறம் வாழ்த்து, பிளெஸிங்ஸ். இதுதான் அந்த ஆறு முறை. அந்த 6 முறையே நம்ம கடைபிடிக்கும் போது, ஒரு நடுக்கல் நடும்போது இந்த 6 முறையே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நூல் சொல்றாங்க, தொல்காப்பியம் நூல் சொல்றாங்க. என்ன நூல் சொல்றாங்க? தொல்காப்பியம். டிஎன்பிசி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் சுடுமண் கல்வெட்டுகள். என்னென்ன சுடுமண் கல்வெட்டுகள் இருக்கு? அரிக்கமேடு, அழகர்குளம், அதாவது பாஸ்டர்ஸ், என்னென்ன சுடுமண் கல்வெட்டுகள் இருக்கு, தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் கண்டடிக்கப்பட்டுள்ளன. இப்போ அரிக்கமேடு எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்களை கேட்பாங்க. சிம்பிளா வாட் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ அரிக்கமேடு சுடுமண் கல்வெட்டு எந்த ஊரில் இருக்கு அப்படின்னா புதுச்சேரி. அழகர்குளம் சுடுமண் கல்வெட்டு எங்கே இருக்கு? ராமநாதபுரம். அழகர்குளம் அப்படின்னா ராமநாதபுரம். கொடுமணல் கல்வெட்டு எங்க இருக்கு? சுடுமண் கல்வெட்டு அப்படின்னா சுடுமண் கல்வெட்டுனா அந்த பானை ஓட்டுல இருந்து தயாரிக்கக்கூடியது சுடுமண் கல்வெட்டு, ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. அடுத்து கீழடி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. கீழடியில அகலாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு, பொருந்தல். ஓகேங்களா? இதுல இப்போ ஒவ்வொரு இதுவும் இது மாதிரி பாக்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா ஆர்கியாலஜிகள் பத்தி அடுத்த இதுல பார்க்கலாம். அப்புறம் அந்த தமிழ் சமுதாய வரலாறுலயே சில சங்ககாலம் முதல் அந்த இரும்பு கற்காலம், பேலியோலித்திக், லியோலித்திக், மீசோலித்திக், ஓகேங்களா, இந்த இதுல எல்லாமே ஈஸியா அந்தந்த கால கல்வெட்டுகள்ல என்னென்ன பொருள்கள் கண்டடிக்கப்பட்டுள்ளன, என்னென்ன பொருள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை தெளிவா படிச்சாவே போதும். இப்ப இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி, ஸ்கூல் புக்ல எல்லா புக்லயும் கொஞ்சம் இருக்காது. 6th புக்ல கொஞ்சம் இருக்கு, 9th புக்ல இருக்கு, பிளஸ் 11th 12th இருக்கு. அந்த ஸ்கூல் புக்ல உள்ள சிலபஸ் கண்டென்ட் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் தமிழ் 11th 12th அறவியல் சொல்லிட்டு அறிவியல் புக்ல 11th 12th அறிவியல் புக்ல தமிழ் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, சங்ககாலம் முதல் இக்காலம் வரை,
அந்த இதுலலாம் எல்லாமே இதோட கண்டென்ட் இருக்கு. அந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சாலும் ஈஸியா படிக்கலாம். அப்போ மேஜரா நமக்கு டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே எதுல இருந்து தான் இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருந்து தான் இருக்கும். அதனால ஸ்கூல் புக்கை நல்ல தெளிவா படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து பேஸ் பண்ண அந்த சிலபஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.